Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத கடுசொல்வாதிகள், சண்டை வளர்க்குறவங்க, கோவப்படுறவங்க, இன்னும் சொல்லப்போனால் கிராம மொழியில் சொன்னால் என் குடியை கெடுத்தவன் இவன் தான் ஆன்னு சொல்லக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் பேர் எடுப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களை மறந்து உன் குடும்பத்தை மறந்து நீ ஊருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீல, உனக்கு இப்படி தான் வரும். அப்படி வருவதை உன்னாலையும் தடுக்க முடியாது, இயற்கையும் தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவசரம். தானே போய் மாட்டிக்கிறது, தானே முடிவு எடுக்கிறது, அடுத்தவங்க சொல்ல கேட்குறதில்ல. அப்படி நீ செஞ்ச சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக்குது, ஆனால் அதை திருப்பி பார், அது உனக்கு பயன்படுதா பார். அப்படியே பயன்பட்டாலும் காலம் பொறுத்து இருக்கிற வரையும் வாயை முடிட்டு சும்மா இருக்குன்னா, நான் அவங்களுக்கு செஞ்சேன்னா ஒரு தடவை செஞ்சு 100 தடவை சொன்னால் அந்த பலனும் போகும். ஆகையினால் நீங்கள் சிறந்த வழி, நீங்கள் உங்களை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா, செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க, முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. உங்களை ஒரு பல கோணத்திலையும் இந்த சமூக ரீதியில் உங்களை ஒரு வகையான குற்றவாளிகளாக தான் பார்ப்பாங்க. 100க்கு 100 நன்மை செய்திருந்தாலும் கூட நீங்கள் 100க்கு 100 நன்மை செய்தவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது கர்ம வினை. அது தனக்குத்தானே ஒரு ஒரு உள் உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வார்த்தையை விபரீதமாக பேச விட்டுரும். அப்படி விபரீதமாக பேச விடுவதனால் இவ்வளோ எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் இவன் செஞ்சானா ஆன்றத எண்ணத்தை பாவின்ற பேரை சொல்லுவான். ஆனால் உங்களை பொறுத்தவரையும் அப்பாவி. உழைக்கிறதுக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கும் அந்த பாசத்திற்கும் அடிமைப்பட்ட நீங்கள் உங்களால் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ வாழ வைப்பதற்கு பிறர் உதவ மாட்டார்கள். ஒரு சில வயசு இருக்குது, சில எழுத்துக்கள் இருக்குது உங்களுடைய பேரில். அது மாதிரி எழுத்துக்கள் அதில் கலந்துடுச்சுன்னா உங்களால் எப்பொழுதுமே இதை தான் செய்ய முடியும். ஆனால் இதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம் என்றால், ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், செருப்பை தானம் பண்ணுங்கன்னு. நான் ஏன் தானம் பண்ணணும், என் செருப்பு அப்பப்போ காணா போயிடுதியான்றாங்க. இதை விட என்ன தானம் இருக்குன்னு, புதுசாக வாங்குங்க. அப்படியே யார் இந்த வெய்ய நேரத்தில் நடப்பாங்க, அப்படியே காலை அறுத்து பாதி செருப்பை தைக்காதுமா போவாங்க. இதுக்கு நார்த் இந்தியாவில் குருதுவாரில் என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து வராங்கல்ல, வர்றவங்களுடைய செப்பலை கையில் வாங்குவாங்க, அதை பாலிஷ் பண்ணுவாங்க, அது தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை தோல் வச்சு தைப்பாங்க, தைச்சி சுத்தம் பண்ணி அங்கே வைப்பாங்க. இயற்கையாகவே அந்த குருதுவாரால் அந்த பரிகாரத்தை அவங்க செய்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் இங்கே வாங்கி யாருக்காவது செய்யணும்னு நினச்சா யாரும் நம்பிக்கை செருப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஒரு கலாச்சாரம் அப்படி. ஆகையினால என்ன செய்கிறீங்கன்னா, ஐயா ஒரு செருப்பு வாங்கி தரேன்னா, ஏயா ஏதாவது பரிகாரம்னு சொல்லி என் தலையில் கட்டு போகலான்னு பார்க்குறியான்னுவாங்க. நீ எப்படி பேசாலும் தென்னாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நீ தப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் தென்னாடு என்பது சிவனுடைய முருகனுடைய ஆதிக்கத்துக்குடையது. சிவன் என்றால் என்ன? சிந்தனையும் பேச்சு திறமை உள்ளவனும் சிவன் என்று சொல்கிறோம். இரத்த ஓட்டத்தின் தன்மை முருகன் என்று சொல்கிறோம். இப்போ அப்படி இரத்த ஓட்டமும் இந்த பேச்சுத்தன்மையும் இவங்களை தனக்கு தானே கெடுத்துரும். ஆகையினால் யாராவது நம்பி வராங்கன்னா அவங்க என்ன நடக்கிறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு மாத்திரம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு அன்னதானம் போடுங்க. ஒருத்தருக்கு தேவையற்ற இடத்துல தவிக்கிறாங்கன்னா அப்போ போய் தேவையை புரிஞ்சு செய்யுங்க. தேவையில்லாத நீ இப்படி ஆகிடுவேன், நான் அப்படி ஆகிடுவேன், அதனால் நீ இப்படின்னுலாம் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிட்டா இவனால் தான் நான் கெட்டேன்னு பேரையும் உங்கள் தலையில் போட்டுருவாங்க. ஆகையினால் இந்த தேவையில்லாத விஷயத்தில் இறங்காமல், ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஆழ் மனதில் சிந்தனை, அது கிணறு தானே, அது என்னது ஒரு தேல் தானே. ஒரு உயிரை வாழ வைக்கிறதுக்காக முதல்ல தான் உயிரை விட்டுட்டு தான் அடுத்த உயிரை உருவாக்கும். ஒரு தேல் கர்ப்பமாக இருக்குன்னா அதுக்கு 100கணக்கான குழந்தைகளை உருவாக்கும். இறக்கும்போது வயிற்றை வெடிச்சுக்கிட்டே இறக்கும். அது மாதிரி நீங்கள் ஓடி ஓடி நடந்து ஏன் செருப்புனா உங்கள் செருப்பு தேஞ்சு போயிருக்கு. ஆகையினால் உங்களுடைய பாதம் தேஞ்சதனால் நீங்கள் பிறருக்கு செருப்பு தானம் செய்யுங்கள். ஆகையினால் உங்களோட பயணத்தில் நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் நீங்கள் செஞ்ச தான தர்மத்திற்கு ஏற்ப பசி பட்னி இல்லாத வாழ்வீங்க. ஏன்னு கேட்டால் நினச்சி பார்ப்பீங்க, ஒரு காலத்தில் எல்லாம் இருந்து என்னால் சாப்பிடாத கடந்தனா,
நான் 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன், எல்லாருக்கும் போடுவேன். ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை திட்டுவாங்க, நீங்கள் வாங்கிக்கணும். இது இயற்கையோட விதி. ஆகையினால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அஞ்சாதீங்க, கவலைப்படாதீங்க, தேவையில்லாத போய் முன்னாடி நிற்காதீங்க. அடுத்தவங்க எப்பொழுதும் உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அது உனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது இன்னைக்கு தான தர்மங்களும் இந்த செருப்பு தானமும் உனக்கு வழி நடத்தும், உன்னை சரியான வழிக்கு எடுத்து போகும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.